அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அந்த காரியத்தை குறித்து நாங்கள் தீர்மானம் பண்ணி அதை குறித்து என் மைண்டில் ஓட்டியாச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வேற ஒரு பைபிளில் நான் படிச்சுட்டு இருந்தனால அதை அப்படி விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசம் நம்ம தேசத்துக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேசத்துக்காக அதிகமாக நம்ம திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கணும். இப்போ நான் அதை வந்து பிரசங்கமாக எடுக்கலை. நீங்கள் அவுட்லைனாக கொஞ்சம் டக்க டக்க டக்குன்னு நீங்கள் வாசிக்கலாம். அதெல்லாம் உங்கள் மனசில் கொஞ்சம் ஏற்றும் எல்லாம். ஏன்னா ஜெபத்துக்கு எல்லாரும் அந்த கலந்துக்கிறதில்ல. அதனால் இது எல்லாம் மைண்டில் வச்சு கொஞ்சம் ஜெபிக்கிட்டோம். நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். தேசமே 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 ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணுது பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் என்ன பண்ணுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஆமென். அதனால் வந்து இப்போனா அப்போ தேசம் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணம், இந்த தேசம். அப்போ இந்த தேசம் மாத்திரமல்ல, அப்போ வந்து இப்போ நம்ம இந்தியா தேசத்தில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் இது ஒரு தேசம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு தேசமாக கர்த்தர் பார்க்குறார். ஆமென் சொல்லுங்க. நேற்று காலையில் அதுதான் நாங்கள் படித்தோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தேசத்துக்கு சொன்னால், அந்த தேசத்துக்கு சொன்னால் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சந்தோஷமா இரு, நான் பெரிய காரியம் செய்வேன்னு அந்த தேசத்துக்கு சொன்னால் எந்த காதில் கேட்காது. ஆமாம். அப்போ தேசம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ தேசமே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த தேசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் நீ என்ன பண்ணு கேளு அப்படின்னு சொல்லப்படுது. 1ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு லைன் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். ஆனால் இது நமக்கு தேவ செய்தியை நான் கொடுக்கல. உங்களுக்கு அவுட்லைனாக நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக நான் இதை சொல்லுகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா உங்களுடைய தேசம் எப்படி இருக்குது? பாலா இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த தேசம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் ஆண்டவர் இங்க பேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேசம் எப்படி இருக்குது? பாலா கிடக்குது. நம்முடைய பட்டணங்கள்லாம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டதா இருக்குது. அதனால அந்நியர் வந்து உங்க கண்களுக்கு முன்னாடி உங்களை பட்சிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு இந்த தேசத்தையும் நம்முடைய பரம தேசத்தையும் வந்து என்ன பண்றாங்க? அப்படிதான் அந்நியர்கள் வந்து என்ன பண்றாங்க? இன்னைக்கு அவங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி அந்நியர்கள் வந்து என்ன பண்ணாங்க? நம்முடைய தேசத்தை என்ன பண்ண நமக்கு முன்னாக பட்சிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல இருக்குதுன்னு சொல்றார். அவர் அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க படிச்சிங்க. அதுக்கு அடுத்தது நீங்க அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்தை உன்னிப்பா கவனிக்கணும். இங்க எவனும் அங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு கூடாது. இங்க கவனிக்கிறேன் நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது நான் இதுக்கு ஒரு 2 பேரை நான் ஜெபம் பண்ண சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னு நான் பார்ப்பேன் நான். அதனால சொல்றாரு வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் அடுத்த பக்கத்தை திருப்புங்க. 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவங்களுடைய தேசம் எப்படி இருக்குதான்? விக்கிரங்களாலும் நிறைந்திருக்கிறது. அப்ப பாருங்க, கையினால செய்ய அந்த தங்கள் கைகளின் கிரிகளையும் தங்கள் விரல்களில் உண்டு பண்ணின அப்படிப்பட்ட அந்த விக்கிரகத்தை தான் போய் பணிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்றாரு இங்க மென்ஷன் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த 18வது வருஷம் சொல்லுது விக்கிரங்கள் எப்படி இருக்குமா? கடைசி நாள்ல கட்டோட ஒளிஞ்சு போகும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பில்டிங்கா எங்கெங்க மாளிகை மேல மாளிகையா மலை மேல மலையா போய் கட்டினாலும் கட்டோட ஒளிஞ்சு போகுமா விக்கிரங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படி தேசம் வந்துட்டு எப்படி இருக்குது? விக்கிரங்களால இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது. இருக்குதா இல்லையா? ஆமென். நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது விக்கிரங்கள் நினைச்சுக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானசாரம் எடுத்துட்டோம். நம்ம வந்து நம்மளாம் அந்த விக்கிரகத்தை வணங்கத்தில் அப்படின்னா வீட்லேயும் விக்கிரகம் இருக்குது. செத்து போனவங்களுடைய போட்டோ வைக்கிறதும் விக்கிரகம் தான். அது குமரத்தும் விக்கிரகம் தான். அதுக்கு வந்து நம்ம பூ போட்டு உதோபம் காட்டுறதும் விக்கிரகம் தான். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு விருப்பம் இல்லாத வேண்டாத அருவருப்புகள் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் அதுவும் விக்கிரகம் தான். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆனா சொல்றாரு இந்த விக்கிரங்க, அப்ப சொல்றாரு தேசம் எப்படி இருக்குது, விக்கிரங்களால நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரிகளையும் தங்கள் விரகளில உண்டு பண்ணினதையும் அதை தான் பணிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆமே. இயேசுவை தவிர வேற எதை வணங்கினாலும் அது வந்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகம புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல, என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேற ஒரு சொரூபத்தை ஆகிலும் அது வந்து என்ன பண்ண செய்கிறதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்கும் அது பணிந்து கொள்ள கூடாதுன்னு சொல்றாரு. ஆமே. இயேசுவுக்கே அவர் நானே சொல்றேன், பைபிள் வசனமே அப்படி சொல்லுது. நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல, பைபிள் வசனத்தை நான் சொல்றேன். ஆண்டவரே அவர் உருவத்தில் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய உருவ வழிபாடுல இப்படிதான் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நம்ம போய் வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு இழந்துட்டார், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எப்பெல்லாம் அவருக்கு நம்ம கூடி வந்து அவரை நம்ம தொழுது கொள்றோமோ அங்கெல்லாம் வராரு அவர். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்க அவங்க நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால நம்ம வந்து இப்பனா அதை விட்டுட்டு இயேசுனார் பொம்மை கருத்தாவுக்கும் மரியாதை இருக்கிற பொம்மைங்களுக்கும் நம்ம அங்கங்க போய் அலைஞ்சிருந்தாங்கன்னா அது விக்கிரகம், நரகத்துக்கு தான் போவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது நரகம். ஏன்னா இதை வந்து நான் சொல்லலை அப்படின்னா நாளைக்கு ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார், என் மடியில கணக்கு கேட்பார் உங்களுடைய ரத்த பலிக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அது ஒரு விக்கிரகமே. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு பாருங்கப்பா, யாக்கோபு புத்தகம் ஆதியாகமத்தை நீங்க உண்மையா படிச்சு பாருங்க. யாக்கோபு சொல்றார், அந்த சீகேமுடைய ஊருடைய அந்த தலைவர் வரார், அந்த ராஜா அவர்கிட்ட சொல்றாரு, உங்கள் தேவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் வந்துட்டு எப்படி உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார், எங்களுக்கு பல தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். எங்களுக்கு ஒரே ஒரு தேவன், நாங்க விரும்புகிறதெல்லாம் அவர்கிட்ட கேட்டா எங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அவரை கொஞ்சம் காட்டுங்கன்னா அவருக்கு உருவமே கிடையாதுன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எங்க போறீங்க, உருவ வழிபாடு கர்த்தாவுக்கு அங்கங்க போய் உங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆவிதான் கிரியை செய்யும் உங்களுக்குள்ள. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பெத்த பிள்ளைவே நம்ம கூட பைபிள் சொல்லுது, கடைசி காலத்துல பிள்ளைய தகப்பனுக்கு விரோதமா எழும்பி கொலை செய்வான், அவனே உன்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. கடைசி காலம் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தேவனை, உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு அங்கங்க அலைஞ்சி போய் நம்முடைய ஆத்மாவை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இங்க வந்து சொல்றாரு, விக்கிரங்களால தேசம் எப்படி இருக்குது, நிறைந்து காணப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய தேசம் எப்படி இருக்குது, பாலா கிடக்கிறது. வாசிக்கலாம் எரேமியா புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எரேமியா 23ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் அங்க சொல்லும் போது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 23:10. என்ன மாறிச்சுதான், ஒரு பக்கம் விக்கிரகாராதனை, ஒரு பக்கம் விபச்சாரக்காரரால நிறைந்திருக்குது. அதனால தான் இன்னைக்கு சின்ன வயசு 3 வயசு 5 வயசு 7 வயசு 10 வயசு 12 வயசு வித்தியாசம் தெரியாத இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணி இப்படி வந்து தேசத்தை சீரழித்து கொண்டிருக்காங்க. சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, தன்னுடைய சொந்த புள்ள மாதிரி கூட நினைக்காம வந்துட்டு என்ன பண்ணாங்க, அப்படி பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. தேசம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. ஆமேன். அதனால தான் சொல்ல, தேசம் விபச்சாரக்காரரால் என்ன பண்ணுதான், நிறைந்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. தேசம் அதனால சாபத்தினால எப்படி இருக்குது, துக்கிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேசம் பாலா இருக்குது, தேசம் விக்கிரங்களால் நிறைந்திருக்குது, தேசம் விபச்சாரக்காரரால நிறைந்திருக்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், அந்நாளிலே ராஜாவினுடைய இருதயமோ, அப்ப சொல்றாரு, அந்நாளில் ராஜாவின் இருதயம் பிரபுக்களினுடைய இருதயம் மடிந்து போம், ஆசாரிகள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகளும் கூட வந்து திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு திகைப்பு போல தேசம் சீர்பட்டு தீட்டா கிடக்குதான். அந்த மேல உள்ள காரியங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அதனால தீட்டா இருக்கிறதுனால அது வந்துட்டு என்ன பண்றாங்க, அதனால அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இருதயம் வந்துட்டு அப்படி பிரபுக்களின் இருதயமும் ராஜாவின் இருதயமும் மடிஞ்சு போய் கொண்டிருக்குதான். ஆமே. அல்லேலூயா. அதனால தீட்டுப்பட்டிருக்கிறத குறித்து அங்க சொல்லப்படுது. வாசிக்கலாம். அதே எரேமியா 51ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். எரேமியா 51ஆம் அதிகாரம், எரேமியா 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும்
அப்ப என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தருக்கு விரோதமாய் செய்த அக்கிரமத்தினால் நிறைஞ்சிருக்குதாம். ஆமென். அப்ப பாருங்க, தேசம் பாழா கிடக்குது, விக்கிரங்களால் நிறைஞ்சிருக்குது, விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினாலே நிறைஞ்சிருக்குதாம். தேசம் தீட்டுப்பட்டு கிடக்குது. ஆமென். எசேக்கியேல் புத்தகத்தை எடுங்க, அப்படியே வாங்க. எரேமியாவுக்கு அடுத்தது எசேக்கியேல், அப்படியே வாங்க. எசேக்கியேல் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் மிகவும் பெரிது, தேசம் எப்படி இருக்குதா, ரத்த பலிகளினால நிறைந்திருக்கிறதா. மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேசம் எப்படி இருக்குது, அக்கிரமம் மிகவும் பெருசா இருக்குது. யூதாவினுடைய வம்சத்தினுடைய அக்கிரமம், யூதான்னா கர்த்தரை துதிப்பவர்கள். அப்ப அவங்களுடைய அக்கிரமம் பெரிதா இருக்குது. தேசம் ரத்த பலிகளால நிறைஞ்சிருக்கிறதா. ஆமேன்னு சொல்லுங்க. ரத்த பலினால, அக்கிரமத்தினால, விபச்சாரக்காரத்தினால, விக்கிரங்களால பாலா கிடக்குது, தீட்டுப்பட்டு கிடக்குது. ஆமே. அல்லேலூயா. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் ஒரு 2 பக்கத்தை திருப்புங்க. 14ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கலாம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், நாசம் பண்ணுவாராம் துரோகத்தினால. ஆமே. ஆண்டுக்கு விரோதமான அந்த தேசம்ன்றது நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சொல்ற, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தா நான் அதுக்கு விரோதமாக என் கையை நான் நீட்டி அப்பம் என்ன ஆதரவு கொள்வை நான் முறிப்பேன்னு சொல்ற. ஆமே. அது மனுஷரையும் மிருகங்களையும் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு கூட நாசம் பண்ணுவன்ற. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப துரோகத்தினால நிறைஞ்சிருக்குது. இப்படி தேசம் உலக நாடுகளிலும் பல்வேறு இடங்களிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குது. இது விசேஷமா நம்ம தேசத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆமே. தேசம் பாலா கிடைக்குது, விக்கிரங்களால் நிறைஞ்சிருக்குது, விபச்சாரத்தினால நிறைஞ்சிருக்கிறது, தீட்டுப்பட்டு கிடக்குது, அக்கிரமத்தால் நிறைஞ்சிருக்குது, ரத்த பலிகளால் நிறைந்திருக்குது, துரோகத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட தேசத்தை நம்ம பார்க்குறோம். ஆமேன்னு சொல்லுங்க. பல்வேறு சூழ்நிலை பாவ சாபம் அக்கிரமங்களினால மற்ற ரத்த பலிகளினால தேசம் எப்படி இருக்குது, நிறைஞ்சி காணப்படுது. ஆமே. அல்லேலூயா. அப்போ தேசத்துக்காக பாரத்தோடு நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம தேசத்துக்காக நம்ம சுத்திகரிக்கணும், தேசத்தை பரிசுத்தப்படுத்தணும். அது ஆசீர்வதிகமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜெபிக்கணும். பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தில் இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி என்ன பண்ணோம், தனி ஜெபங்களில் ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ யாராவது ஒருவர் நாம் நம்முடைய தேசத்தை முன்பாக வைத்து பாலா கிடக்குது, விக்கிரங்களால் நிறைஞ்சிருக்குது, விபச்சாரத்தினால் நிறைஞ்சிருக்குது, அக்கிரமத்தினால் நிறைஞ்சிருக்குது, ரத்தப்பலிகளால் நிறைந்திருக்குது, துரோகத்தினால் நிறைந்திருக்குது, தீட்டுப்பட்டு கிடக்குது, இந்த தேசத்தை ஆண்டு சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனை காணன்னு சொல்லி ஆண்டு புலம்புறார். எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனையும் காணன்னு சொல்றார். நான் இருக்கிறப்ப என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன். எத்தனை வேலை இருந்தாலும் எத்தனை அலுவல் இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரே 1 மணி நேரம் ஆகிலும் என் தேசத்துக்காக திறப்பில் நின்று நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே என் தேசம் ஆண்டவரே ஒரு செம்மையான நன்மையான ஆசீர்வாதமான ஒரு தேசமாக மாற நான் திறப்பில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒருத்தர் நாம் ஜெபிக்கலாம் அதுக்காக.
தேசத்துக்காக ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் சோத்திரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்ம அப்படியே நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய சபை வளர்ச்சிக்காகவும் இதுக்கு தடையாக தடைகளை மாற்றி ஆண்டவர் இந்த குறை வேலைகளை முடிப்பதற்கும் அதுக்காக ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் மட்டி போட்டு உட்காந்துக்கிறீங்க, எல்லாரும் முட்டி போட்டு வந்து ஜெபம் பண்ணனா ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டபடியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையில நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னும் மாம்சத்தில் தான் ரொம்ப போராடி கொண்டு இருக்காங்க. மாம்சத்தில் தான் கிரியை செய்யுது அவங்க வாழ்க்கையில். நம்ம சபையில்
ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்காதவன் ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவன் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு காரியத்தில் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவனிடத்துல ஜெபிக்கிறவன் தான் அந்த ஜெபம். தமிழ்ல ஜெபம் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அதே போல ஜெயத்தை ஆண்டவர் 3 எழுத்துல கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஜெயம் மறுபக்கத்தில் வெற்றி அப்படின்னாலும் அதுக்கு 3 எழுத்து தான். அதனால ஆண்டவர் ஜெபிக்காத மனுஷன் வந்துட்டு போயினா கூரை இல்லாத ஒரு வீட்டை போல தான். ஆமென். மேற்கூரை இல்லைன்னா எப்படி இருக்கும்? வானம் பார்த்த பூமி மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கை. அதாவது சொல்லுவாங்க, ஒரு பாலணிஞ்ச ஒரு வீடு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால ஜெபம் எந்த சூழ்நிலை எது இருக்குதோ இல்லையோ, நாம் ஆண்டோடு கூட ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு உறவு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் துண்டிக்கப்படவே கூடாது. அந்த உறவு எப்பொழுது இருந்துட்டே இருக்கணும். ஆமென். கணவன் மனைவியுடைய உறவு எப்படி உறவு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் பிரிஞ்சிருச்சுனாவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டுக்குள்ள நம்மளுடைய உறவு சரியா இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம அதிகமாக நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் உறவாடும் போது, அவரோடு கூட நம்ம பேசும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறன்றதை அவர் நம்ம என்ன பண்ணுவார்? நிறையம் பண்ணி நம்ம மனக்கண்களை திறந்து ஆண்டவர் நமக்கு அந்த கைட் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்க பழக்கம் வேண்டும் நமக்கு. அதனால நம்ம நேசிக்கிறவர்கள் சொல்லுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அவரை நம்ம ஆண்டவரை நம்ம ஜெபிக்கும் போது, அவரோடு கூட உறவு வைக்கும் போது தான் ஆண்டவர் சொல்லுவார், நம்ம என்னை நேசிக்கிறவங்கன்னு சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அதுல யாரெல்லாம் நம்ம பைபிள்ல அப்படி இருந்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிருக்காங்க. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் அவங்க நம்ம நேசிக்கிறவங்க என்று சொல்லுகிறாங்க. அப்ப சொல்றாரு, லூக்கா புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இங்க வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் லூக்கா புத்தகத்துல வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு விழித்திருங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி வர சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவோம்? தப்பு வைக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா நம்ம எண்ணப்படுவதற்கு நாம் என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்பொழுதும் நீ ஜெபம் பண்ணணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீ விழித்திரு அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்க பழக்கம் நமக்கு என்ன பண்ண இருக்கிறவங்க தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு நம்ம ஜெபத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணன்னு கேட்டா, ஜெபம் பண்ணவே சிலருக்கு மூஞ்சி மாறி போயிடும். பைபிள் படிச்சுனாவே சிலருக்கு மூஞ்சி மாறி போயிடும். சிலருக்கு அந்த பைபிள் படிக்கிற பழக்கமும் கிடையாது, ஜெபம் பண்ற பழக்கமும் கிடையாது. இப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாத கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது வழக்கமாக நம்ம நம்மளை டுஸ் பண்ணி நம்ம நம்ம கட்டாயப்படுத்தி படிக்கக்கூடாது. நமக்கே அந்த ஆர்வம் வரணும். பைபிள் படிக்கணும், நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும் நமக்கு. ஆமென். அது ஜெபம் என்பது என்னது? தேவனோடு உள்ள உறவு. அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு. நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவர் நம்ம கூட பேசுவார். இதுதான் உறவு. அப்ப அப்பா கிட்ட புள்ள பேசுறா, புள்ள அப்பா கிட்ட பேசுறாரு. அப்ப அது போலதான் தகப்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவு நமக்கு. இதுதான் ஜெபம். இது ஜெபன்றது மலையை வெட்டி சரிக்கிறது இல்லை. நம்ம ஜெபம் என்பது சாதாரணமா ஒரு மனுஷங்கிட்ட எப்படி நம்ம பேசுறோமோ அதே போல நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நம்ம தெரிவிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஜெபம். நிறைய பேருக்கு ஜெபமே என்ன பண்றதில்ல. சொன்னா ஜெபம்னாவே நீங்களே பண்ணிடுங்க, நானே பண்றதுக்கு நாங்க பண்றோம். ஜெபம் நீ எப்ப கடவுள்கிட்ட பேசுறது? ஆமென். அல்லேலூயா. எல்லாருமே கடவுள்கிட்ட நம்ம பேசணும், அவர் கூட அந்த உறவு வைக்கணும். அவர் நம்ம கூட பேசணும், நாம் அவர் கூட பேசணும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அதான் பாடல் இப்படி பாடுறாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, நாங்கள் இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? பேசணும். ஆமென். நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் இல்லை. நம்முடைய சரீர பலனமோ அவருக்கு பலவீனமோ தெரியும். ஆமென். அல்லேலூயா. நீ அடுப்பங்கரையில் உட்காந்துருந்தாலும் சரி, துணி துவைச்சிட்டு இருந்தாலும் சரி, களை எடுத்திருந்தாலும் சரி, நாற்று நடுவு எடுத்திருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சிருந்தாலும் நீ என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்ப என்ன, இதை இப்படி நம்ம ஜெபம் பண்றவங்கள தான் கர்த்தர் நேசிப்பார். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அங்க ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம். ரோமர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 32வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். இங்க பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு சொல்லும்போது சொல்ற, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாரு, நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் எப்படி நான் போராடுகிறேனோ அது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நிமித்தமாகவும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பாராகன்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்படி தேவனை நோக்கி செய்யும் வேண்டுதல் எல்லாவற்றிலும் போராடி ஜெபம் பண்ணறோம். நாமும் அப்படி போராடி ஜெபம் பண்ணணும். ஆமென். யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணார். அப்படி போராடி என்ன பண்ண, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் அப்படி ஜெபம் பண்ணார். பாட்டு மட்டும் யாக்கோப போல நான் போராடுவேன் அப்படி பாட்டை மட்டும் பாட்டா போதாது. நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து அப்படி போராடி நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பின்னாடிக்கிறவங்களை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி நம்ம போராடி நம்ம ஜெபம் பண்ணணும். பவுல் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களை காட்டிலும் மிஞ்சிட்டார். அதனால்தான் அவர் சொல்றாரு கொரிந்தியர் புத்தகத்தில் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அவர் அழகா சொல்றாரு ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு பாருங்க. சகோதரரே, 1வது வசனம் அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்துவ அவர் பின்பற்றிருந்தா அதுக்கு நான் மாடலாக்கிறேன், நீங்களும் என்னை பின்பற்றுவங்களா மாறுங்கன்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்படி வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் பின்பற்றி இருக்கிறார். குளிர்ல, நிர்வாணத்துல, நாசமோசம் இப்படி பவுலுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிச்சார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றார், ஒரு பட்டியல் போட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்னா 22வது வசனத்துல வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்காக அதிகமா பிரயாசப்பட்டது அவர் எழுதுற தன்னை கையால. ஆமென். சொல்ல, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன். எந்த சீசர்களும் வாங்காத அடி இவர்தான் வாங்கினார். ஆமென். அதனால்தான் அவர் சொல்றார், நான் அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலிலே வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்திலே அகப்பட்டவன். சாகர நிலைமையில நிறைய டைம் இருந்தா இருக்கிறான். அவர் சொல்றாரு அவர் வாயால. கீழே சொல்றாரு, யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். இயேசுவை ஒரு முறை அடிச்சாங்க, ஆனா இவர் 5 தரம் அடிப்பட்டாராம். ஆமே. 3 தரம் மிலாறுகளால அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன். கல்லறி உண்டா, கல்லறிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க?
நைட்டு கூட படித்தோம். நாபோத்தை வந்து என்ன பண்ணாங்க, கல்லெறிஞ்சு கொண்டு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி கல்லெறிஞ்சி வந்து என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி பாவியான ஸ்திரியை கூட வந்து என்ன பண்ணாங்க, கையங்காலமாக பிடிச்சவங்க நிறைய பேரை கொண்டு போட்டாங்க. நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆனால் இயேசு கூட அவன் வந்ததுனால தப்பிச்சிட்டான். ஆனால் அப்படி கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டவங்க அப்படி அந்த சூழ்நிலை வந்து கூட இவரை கல்லெறிஞ்சி அவ்வளோதான் செத்தட்டானான்னு விட்டு போய்க்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருந்துக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னார் பாருங்க, ஒரு தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். என்ன பண்ணறான், நைட்டு பகலா 24 மணி நேரம் தண்ணியிலே இருந்துக்கிற கடல்ல எப்படி இருந்திருப்பாரு. நம்ம கிணத்துல விழுந்தாவே எங்கடாக்குது அந்த செட்டு, எங்கடாக்குது ஒரு கல் நமக்கு பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறோம். சுற்றி எங்கக்குதுன்னு ஒரு தேடுறோம். எப்படி இருந்திருப்பாரு, நல்லா யோசித்து பாருங்க. ஆமே, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப சொல்றார், கீழே சொல்றாரு பாருங்க, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். நிறைய பிரயாணம், ஆறுகளால் வந்த மோசம். பைபிளில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலுடைய சந்ததியை குறித்து அந்த 12 கோத்திரத்தை குறித்து ஒரு அட்டவணை தான் இருக்கும். மீதி அட்டவணைகள்லாம் பாருங்க, பவுல் பிரயாணங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அவ்வளோ பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு தேசங்களுக்கும் போனாராம். ஆமே, அது சொன்னார் பாருங்க, அநேக தூரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களிலும், சுய ஜனத்தால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள். பாருங்க, சொந்த ஜனம், அந்நிய ஜனம், அப்போ பட்டணங்களில் வந்த மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் சொல்லிட்டு என்ன சொல்றா, குளிரில் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, நிர்வாணத்துல கூட நான் இருந்திருக்கிறேன்னு சொல்றாரு, வெக்கத்தை விட்டு. ஆமே, கடவுளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அது அப்படியே மெய்சிலுக்கு வைக்குது நம்மளை. அவர் சொல்றாரு, இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் மூலமா உருவாக்கப்பட்ட எல்லா சபைகளை குறித்து அந்த கவலை என்னை நெருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அதனாலதான் இந்த பவுல் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்து, அப்போ வந்து சொல்றாரு, நான் தேவனுடைய சமூகத்தில், அவர் என்ன சொல்றாரு, அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத போல. அவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் 32ல. அது சொல்றாரு, அதான் சொல்றாரு, நீங்க தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாகன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்படி நம்ம தேவனை நோக்கி என்ன செய்யணுமா, வேண்டுதல் செய்யணுமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஜெபம் பண்ணியா, பண்ண எவ்வளவு நேரம், ஒரு 5 நிமிஷம் பண்ண, 10 நிமிஷம் பண்ண. இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் 8 சொரக்கா சோத்துக்கு உதவாதுன்னுவாங்க ஒரு பழமொழி. ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆமே, உன் பரிசுத்தத்துக்கே உதவாது, அது உன் ஜீவித்துக்கே உதவாது. ஆமே, அல்லேலூயா. ஒரு விசுவாசி காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் அது கூட ஜெபம் பண்ணலன்னா நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, தேவன் ராஜ்யத்துக்கே போகவே முடியாது. நம்ம பாவத்தை மேற்கொண்டும் வாழவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நம்ம வந்து சில காரியங்கள் நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கே 1 மணி நேரம் ஆகி போடுதுன்னா, அப்போ எங்க ஒன்றும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், எங்கே நீ சபைக்கு ஜெபம் பண்ண போகிற, எங்கே தேசத்துக்காக எங்கே ஜெபம் பண்ண போகிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்களாம் எப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஆமே, நான் சொல்கிறேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுத்துக்குமே உதவாது. அது 3 வேளை ஒரு வேளை எத்தனை முறை ஜெபம் பண்ண, காலையில் ஜெபம் பண்ணியா, இல்லை சாயங்காலம், காலையில் சாயங்காலம் மட்டும் தான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற பாட்டிக்கு நான் சொல்கிறேன், காலையில் ஜெபம் பண்ணுறோம், காலையில் மட்டும் 1 இட்லி 2 இட்லி போட்டால் போதுமா? மதிய சாப்பாடு தேவையில்ல, நைட் சாப்பாடு தேவையில்ல, அது மட்டும் ரோசமா ஏன் எனக்கு சாப்பாடு வைக்கல சண்டை போடுறீங்க அங்கே இல்லை. நீங்கள் கேட்கணும், ஜெபம் பண்ணு சோறு போடுறேன். இந்த மாதிரி எந்த பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்களோ, நீங்கள் வந்து உங்கள் மனைவிமாரும் வந்து புருஷன்மார்களுக்கு சொல்கிறீங்களோ, புருஷன்மார் மனைவிங்களுக்கு சொல்லணும், சாப்பாடு சரியா தின்னாத, ஜெபம் பண்ணாத தின்னாதன்னு சொல்லு, கடவுள் மையப்படுவார். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் நான் சும்மா அப்படி ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, உன் கண்ணு முன்னாடி பார்த்து ஜெபம் பண்ணா ஒரே இட்லி கொண்டு வந்து போட்டு வந்து வை, என்ன அவன் மேலே இங்கேயே பார்ப்பான்,
நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணி அதனால தான் அதுக்கு வரைக்கும் கொண்டாந்து போட்டு வச்சுறேன்னு சொல்லு. ஆமே. அல்லேலூயா. இப்படி பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், அவங்களா ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இங்கே பேதுரு எழுதுறாரு, வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து என்ன பண்ணோம்? எதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு, கட்டாயப்படுத்துறாரு? ஜபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்க. நீ ஜபம் பண்றதுல ஜாக்கிரதையா இல்லை, ஜபம் பண்றதை விட்டுட்டா அப்படின்னா சாத்தானை அழகா கேட்ச் பண்ணி உன்னை கொண்டு போயிடுவான். ஆமே. அல்லேலூயா. அதனால ஜபம் பண்றதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. எல்லாவற்றுக்கு சமீபமா காலம் சமீபமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஜபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும், ஜபத்துல போராடணும் பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பொழுதும் மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்கிறது பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்து கொண்டிருக்கணும்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜீவனுக்கு போற வழி எப்படி இருக்குதான்? உன்னதத்துக்கு போகிற வழி. வாசிக்க அந்த 15 என்ன அந்த வாசனத்தை வாசிங்க மறுபடியும். விவேகிக்கு, அப்ப விவேகன்னா வந்துட்டு போய் அவன் சரியா செயல்படுவான். அப்ப விவேக ஜீவ வழிக்கு யானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாலமோன் ஒரு நீதிமானா வாழ்கிறவன் அந்த ஜபத்தை ஆண்டு வந்து என்ன பண்றாரு, கேட்கிறாரு. ஆமே. அல்லேலூயா. அங்க 29வது வசனத்தை பாடிங்க. அதுதான் அங்க சொன்ன, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் துன்மார்க்கருக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, தூரமா இருப்பார். ஆண்டுக்கு விருப்பமில்லாத வேண்டாத காரியங்கள்லாம் செஞ்சே இருக்கிறாங்கன்னா, கடவுளுடைய பிள்ளைன்னு பேருக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவங்க ஜபத்துக்கு தூரமா இருப்பாராம். ஆனால் நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கு நீங்கள் ஜபிக்கும் போதே ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் உண்டு? ஜபம் பண்ணால் ஆண்டவர் கேட்குறாரு, நிச்சயம் இருக்குதா? அல்லேலூயா. அப்போ வந்து அப்போ நீதிமானுடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதிமானா வாழணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதான் இந்த 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகா சொல்றாரு பாருங்க. அதே நீதிமொழிகள்ல 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான். அப்ப நீ உத்தமத்துல நீ நடந்தினா, பெற்றோர்கள் நீங்க உத்தமமா நடந்தா உங்க பிள்ளைகள் பாக்கியவன்களா பாக்கியவதிகளா இருப்பாங்க. நீங்க உத்தமம் இல்லை, உண்மை இல்லை அப்படின்னா பிள்ளைகள் பாக்கியவன்களா பாக்கியவதிகளா ஒரு நாளும் வரமாட்டாங்க. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க, காலையில் கூட பார்த்தேன், என்னை பார்த்துட்டு அப்படியே கண்ணக்க வந்து ஓடுறாங்க. ஓடுறா சாமி ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுறே ஓடு. ஆமே. ஆமாம். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், பாப்பாத்தியம்மா மாடு வருது, கட்டணா கட்டு, கட்டலனா போ, என் வேலை அப்படின்னு சொல்லுவார். படிக்கிற நேரத்தில் படிங்க, எக்ஸாமெல்லாம் வருது, நல்லா மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆனீங்கன்னா நல்ல நிலைக்கு போவீங்க. இல்லைன்னா என் பாடு, நான் வந்து சொல்கிறது என் கடமை, அதுக்கு பிறகு கஷ்டப்படுறது நீங்கள் தானே அப்படி சொல்லுவார். ஆமே. அப்போ எங்கள் +2 தமிழ் வாத்தியார் அப்படி சொல்லுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்கிறது கடமை நம்மது, அது கேட்டு செயல்படுறதோ செயல்படாதோ அது அவங்க பாடு. ஆமே. அல்லேலூயா. அப்போ வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இப்போ யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். அவங்க சொல்ற, உங்களில் ஒருத்தன் துன்பப்பட்டா, அப்போ ஒருத்தர் துன்பத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஜபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜபம் பண்ணணும். ஆமே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். அவன் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கும்போது சங்கீதம் பாடு. அல்லேலூயா. அதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் சொல்றார், அழுகிறவர்களோட கூட அழுங்கள், சந்தோஷப்படுகிறவரோட கூட சந்தோஷப்படுங்கள். ஆமே.
அப்போ துக்கமாக இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம அங்கே போய் பல்ல இழிச்சு சிரிச்சுன்னு இருந்தா அவங்களே துக்கத்தில் இருக்கும்போது பல்ல இழிச்சு இருந்தா பாரு, இவங்க பாருங்க எவ்வளோ கஷ்டத்தில் அழுந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே சிரிப்பு சிரிச்சுருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், கிண்டல் அடிச்சுன்னு அப்படியெல்லாம் சிரிக்கக்கூடாது. அங்கே வரது நமக்கும் வரும். அடுத்த செகண்ட் எந்த நேரம்னு சொல்ல முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் துன்பப்படும் போது அவங்களோடு கூட அந்த துக்கத்தில் அந்த துன்பத்தில் பங்கு பெறணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே கீழே சொல்ல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டா மூப்பர்களை வரவழைப்பானாக, எண்ணெய் பூசி. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த வியாதி உள்ளவங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார். கர்த்தர் அவனை எழுப்புவார். பாவம் செஞ்சவன் இருந்தா கூட ஆண்டவர் மன்னிப்பாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணோம், துன்பப்படும் போது ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு இப்படி எழுதுறார். அப்ப சாலமோன் ஞானி சொல்றாரு, நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறேன்னு சொல்றாரு. பேதுரு எழுதுறாரு, ஜெபம் பண்றதுல எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றதுல நான் ஜெபம் பண்றதை போல நீங்களும் போராடணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் பாத்திரவான்களா அவருக்கு முன்னாடி நிற்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்துருங்கன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல இங்க வந்து பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலை வரும்போது நம்ம ஜெபம் பண்றதை வெட்டக்கூடாது. அந்த நேரத்துல தான் நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, உட்காவலரிலே அழைத்து தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரில, அப்ப பாருங்க, நடு ராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் வந்து இப்ப ஆண்டுடைய நற்செய்தி சொன்னதுனால தொழுவ மரத்துல கட்டி மாட்டிட்டாங்க, ஃபேன் தொங்குற மாதிரி. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் கூட அவங்க செய்கிறாங்க, நடு ராத்திரில பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சு என்ன பண்ணாங்களாம், பாடி துதிச்சாங்க ஜெபம் பண்ணி. ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தாங்க இப்படிப்பட்ட இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா, அவர் கண்ணில், அவர் கண்ணுங்குது எல்லாங்குது. ஆமென். ஆனால் அந்த நேரத்தில் நீ துதிக்கிறியா, நீ தேடுறியான்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. உபத்திரம் வருதா, போராட்டம் வருதா, நெருக்கம் ரொம்ப மோசமாக்குதா உன் வாழ்க்கையில், அந்த நேரத்திலேயே கடவுளை நீ கூப்பிட்றியான்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நீ மனுஷனை தேடுறியா கடவுளை தேடுறியான்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மனிதனுடைய உதவியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும், கடவுளுடைய உதவி அந்த நேரத்தில் நீ அழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா யாருடைய உதவி தேவையில்லை, அந்த நேரத்தில் உடனே செகண்டில் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பொண்ணு பார்க்கறது நேரத்தில் பாடி கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க நடக்குது பாருங்க, என்ன சம்பவம் பாருங்க. அப்படி பாடி துதிக்கும் போது அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். இப்ப அவங்க பாடி துதிக்கும் போது சிறைசாலை அஸ்திபாரம் குலுங்குதான். ஆமென். சிறைசாலை அஸ்திபாரம் குலுங்குது, நம்பர் 1. ரெண்டாவது, பூமி அதிருது. இவங்க பாடி துதிக்கிறதுனால பூமி அதிருது. கதவுகள் எல்லாம் திறக்குது. இவங்க கட்டும் கலந்துச்சு,
இவங்க பாடி துதிக்கிறதுனால அங்கே சிறையில் இருக்கிறவங்களுடைய கட்டெல்லாம் கலந்துச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கட்டுகளெல்லாம் கலரணும். அப்போ வந்து இப்போ உன் கதவுகள் திறக்கப்படும். உனக்காக ஒரு புதிய கதவுகள் திறக்கணும் அப்படின்னா, புதிய நன்மை அந்த ஆசீர்வாதம் திறக்கணும்னா கடவுளுடைய சமூகத்தில் பாடி துதிக்கணும். அந்த போராட்டத்து நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. பவுலும் சீலாவும் அப்படிப்பட்ட தொழுவ மரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலை அவங்க ஆண்டவரை வந்துட்டு என்ன பண்ணல, தேடாதே இல்லை, துதிச்சாங்க. துதிச்சதுனால தான் அவங்க கட்டு கலந்துச்சு, கதவுகள் அவங்களுக்கு திறக்கப்பட்டுச்சு. அநேகருடைய அவங்க கதவு அவங்களுக்காக கதவு திறக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம உள்ளம் உடைக்கப்பட்ட இருதத்தோடு ஆண்டுகிட்ட உழந்துட்டோம்னா ஜெபம் பண்ணா உடனே பதில் கொடுப்பார் ஆண்டவர். அங்கே உடனே பதில் வந்துச்சு. ஆமே, அடுத்த நாள் 2வது நாள் அப்படிலாம் இல்லை. அப்போவே அந்த செகண்டே பாடி துதிக்கும் போதே கட்டு கலந்துச்சு. அப்போவே கதவு திறக்கப்பட்டுச்சு, புதிய வழி. ஆமே, பாருங்க, பேதுரு கூட தான் நல்லா வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நாளைக்கு சிறையில் கொண்டு வந்து போட்டாங்க. சிறையில் கொண்டு வந்து போட்டு நாளைக்கு காலையில் தலையை சிரசாதம் பண்ண போகிறாங்க பேதுருவை. ஆனால் இந்த சூழ்நிலை பேதுரு போய் சிறையில் போய் அழகா படுத்து தூங்கினுங்கிறாரு. ஆமே, நல்லா படுத்து தூங்கினுங்கிறாரு. எப்படி தூங்க முடியும்? நல்லா யோசித்து பாரு. ஏன் அப்படி தூங்குறாரு? ஏன் கூட கடை வைக்கிறாரு. அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோட அவர் அழகா உறங்கி நல்லா தூங்கிடுகிறார். ஆமே, பாருங்க, தூங்கிடுகிறாரு. இங்க ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுது. அவங்க சபையார் என்ன பண்ணாங்க, ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. மார்க் 9ஆம் அதிகாரத்துல ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல அங்க வாசிக்கும் போது சொல்லப்படுது. அங்க அந்த சபையார் என்ன பண்ணா, அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்களா. 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. இங்க ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. தூதனை அனுப்பி அந்த தூதன் வந்து என்ன பண்றாரு, போய் இவன் தூங்கினுங்கிறவனை போய் தட்டி எழுப்பி, உன் பாதரட்செல்லாம் போட்டுக்க, உன் வஸ்திரத்தை கட்டிக்க, வா என் முன்னாடி வாடுற. ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு எழுப்பிட்டு உடனே அவர் என்ன பண்ண, பாதரட்செல்லாம் போட்டார். இவர் கனவு காண்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, இவர் மனசுல. ஆமே, எழுப்பி என் பின்னாடி வாண்டுறாரு. போயிட்டே இருக்கிறாரு. போன உடனே கதவு தானா அவங்களுக்கு திறக்குது. ஆமென் சொல்லுங்க. திறந்த ரொம்ப தூரம் நெடுந்தூரம் போறாங்க அந்த தெருவுகளில். போயிட்டு திடீர்னு பார்த்தா தேவதூதன் விளைகிறாரு. கடைசி அப்பதான் பார்க்குறாரு, ஓ இது கனவுல மெய்யா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. விட்டுருந்தா காலையில் அவர் சிறை பண்ணியிருப்பாங்க, சிறை சாதம் பண்ணிப்பாங்க, தலையை வெட்டப்பட்டிருக்கோம். ஆமே, ஒரு கூட்டம் ஜனம் ஜெபம் பண்ணுது. ஆனால் அங்கே கர்த்தர் வந்து தூதனை அனுப்பி என்ன பண்ணுறாரு, விடுதலை ஆக்கிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அது பாருங்க. அது இல்லாமல் இன்னொரு காரியம் என்னன்னா, எங்க ஜெபம் பண்றாரு அங்கேயே போறாரு பேதுரு, போய் கதவை தட்டுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நினைக்கிறாங்க, அந்த ரோதன்ற ஒரு பொண்ணு சொல்றா, பேதுரு வெளியே நிற்கிற, உள்ள கதவு தட்டிங்கிறாரு அப்படின்ற. நீ அவர் பேதுரு எங்க இருக்கிறாரு, சிறைசாலையில் இருக்கிறாரு, நீ வந்து பிதற்றினிக்கிறிய, இங்க வந்து சும்மா சொல்லிங்கிறிய அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் போங்கடா அப்படியே பின்னாடியே, இல்லைன்னா உட்கார வைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஜபம் மட்டும் பண்றாங்க, இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா இவங்க ஜபத்தை கேட்டு ஆண்டவர் தூதரை அனுப்பி அவர் விடுதலை ஆக்கி கொண்டாண்டாரு. அதே வீட்டுக்கிட்ட கொண்டாண்டாரு, இவங்க ஜபம் பண்ணிக்கிற வீட்டுக்கிட்ட. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க, பேதுரு கதவு தட்டிங்கிறாருன்னா, இல்லை நீ பிதட்டுற, அவர் சிறையில் கேட்கிறாரு, அவர் எப்படி வருவார்? இப்போ இவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு சிலர் இருந்துக்கிறாங்க, ஜபம் பண்ணிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நடந்த விவரத்தெல்லாம் அதுக்கு பிறகு தான் அவர் சொல்றார். ஆமே, அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபம் பண்ணால் ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆமே, அதில் அந்த ஒரு மனம் 2 பேரோ 3 பேரோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு மன ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலை ஆக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகள் நம்ம இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலை பாருங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன நடக்குது? சிங்க கெபியில தானியேலை போடுறதுக்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டாச்சு. ராஜாவும் கையெழுத்து போட்டாரு. ஆனா வந்துட்டு அது தெரிஞ்சும் கூட தான் பண்ணுகிற விண்ணப்பத்தை 3 வேளை தவறாம ஜெபம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை தான், சிங்க கெபியில போட போறான்னு தெரியும் அவருக்கு. ஆனாலும் பண்ற விண்ணப்பத்தை ஜெபம் பண்றதை விடவே இல்லை. ஆமே, அல்லேலூயா. இங்க சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் சிங்க கெபியிலிருந்து கர்த்தரை விடுதலை பண்ணாரா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி விடுதலை ஆக்குவார். 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பாருங்க, பிள்ளை இல்லை. ஆனா சூழ்நிலை பிள்ளை இல்லை, ரொம்ப நாள் கிடையாது. அவ போயிட்டு என்ன பண்றா, வழக்கமா வருஷந்தோறும் போறா. ஆனா போயிட்டு வரா. ஆனா வந்து என்ன பண்ணல, பலி செலுத்தி வராங்க. ஆனா இவளுக்கு என்ன பண்ணுது, எவ்வளோ அவள் சக்காலத்தி அவளை வந்து மனமுடிவு உண்டாக்கின்னு இருந்தாலும் போறா வரா, சாப்பிட்ற நேரத்தில் பிரச்சனை பண்றா, வந்துட்டே இருக்கிறாங்க, சண்டையோட வந்துடுறாங்க. போகும்போது சந்தோஷமா போறாங்க, வரும்போது சண்டையோட வராங்க.
ஆனா கடைசியா பிள்ளை இல்லைன்றதுக்காக இவ புருஷன்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்றது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கடைசியா என்ன பண்றா, 10வது வருஷத்துல 1 Samuel 1:10 வாசிக்கிறான். அவன் மனம் கசந்து போய் தேவ சமூகத்துல அழுந்தாளாம். ஆமென். அப்படி அவ பிரச்சனைக்காக அழுந்தா, அவ பிரச்சனையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மற்றவன் தீர்ப்பான்னா பார்க்கல. அவ பிரச்சனைக்கு அவ போய் அழுந்தா. தேவ சமூகத்துல உட்கார்ந்தா, மன்றாடினா. அழுத உடனே ஆண்டவர் அவ எதிர்பார்த்தபடியே ஆண்டவர் அவருக்கு பிள்ளைய கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடாது. அந்த சூழ்நிலை மத்தியில தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணவங்க, பழக்கம் இருந்தவங்க, அப்படி வழக்கமா அவங்கலாம் ஜெபம் பண்ணாங்க. ஆமென். அப்படி ஜெபம் பண்ணதுனால ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, விடுதலை தந்தார். அப்படி ஜெபிக்கும் போது நம்ம கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம சூழ்நிலை மத்தியில பவுல் சீலாவை போல, தானியேலை போல, அன்னாளை போல, அப்படி நம்ம சூழ்நிலைகள் மத்தியில அவங்க ஜெபித்து ஜெயம் பெற்றதை போல நம்ம அப்படி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு வந்து சொல்றாரு, ஒருவன் துன்பப்பட்டா அவன் வந்து என்ன பண்ணும், அவங்களோடு கூட பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, அப்போ வந்து ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. சாலமோன் சொல்றாரு, நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார், துன்மார்க்குடைய ஜெபத்தையோ கர்த்தர் என்ன பண்றாரு, தூரமா இருந்து கவனிக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல் சொல்றாரு, நீங்க ஜெபத்துல என்ன செய்யணும், நான் போராடி ஜெயம் பண்றதை போல நீங்களும் போராடுங்கன்றார். இயேசுக்கு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு முன்னாடி வந்து நிற்பதற்கு பாத்திரவன்களா எண்ணப்படுவதற்கு நீங்க என்ன செய்யணும், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். அந்த வழக்கமாக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை நேரத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எசேக்கியாவுக்கு மரிச்சு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடத்துல போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர்கிட்ட சும்மா கொஞ்சம் சொல்கிறார், ஒரே வார்த்தை சொல்கிறார், நான் உண்மையுமான ஒத்தவமாக நான் நடந்திருக்கேன், இப்படி பாருங்க நல்லதாக தான் செஞ்சுருக்கேன்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண, அழுது ஜெபம் பண்ணுறான். அவ்வளோதான். சூழ்நிலையை மாற்றிட்டார் ஆண்டவர். உன் விண்ணப்பத்தை கேட்டான், கண்ணீரை கண்டேன், ஒரு ஆயுசு நாட்களோட கூட 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அந்த நேரத்தில் நம்ம மனசு வந்து போகக்கூடாது. தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாக தேடி நம்ம துதிக்கும் போது கர்த்தர் மாபெரும் வெற்றி கர்த்தர் தருவார். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த மதிய வேலை என்னையும் எங்களுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், எங்களை முற்றிலுமாய் ஜீவாதார பலியாக எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை துதிக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் கர்த்தாவே, அவர்களை நீ நேசிக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம். அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு சொன்னீங்க. அந்த புதிய கிருபையோடு கூட ஆண்டவரே அதிகாலம் தேடுகிற அந்த இருதயம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேடுகிறவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவனுடைய இருதயம் ஸ்திரப்படும்னு சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உடைய சமூகத்தில் அதிகமாக நாங்கள் காத்திருந்து ஜெயம் எடுக்க இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவரே துதிக்கிற எங்களுக்கு மேற்கோள் காட்டி எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அதுபோல் நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம், நாங்களும் அப்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போய் பலன் கொண்டு போய் விடாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் ஆண்டவரை துதிக்கிறோம். எப்பொழுதும் உமக்கு முன்பாக வந்து நிலைநிற்பதற்கு ஆண்டவரே இந்த உலக பிரகாரமாக இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் அழிஞ்சு போகும். அழியாத அந்த நித்திய வாழ்க்கைக்கு என்று என்னையும் எங்களையுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவரை துதிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலை அவங்களெல்லாம் ஜெபித்தார்களோ அது போல நாங்களும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துவீராக. ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே பல விதமான துன்பங்களில் சிக்கியிருக்கிற வியாதியோடு பலவீனத்தோடு துன்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வந்து தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி உம்முடைய கரத்தை அவங்க மேல் வைத்து நீர் புதிய ஒரு பலனை இடைக்கட்டி கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடுங்க. எங்கள் ஜெபத்துக்கு எங்கள் கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்குமா இருக்கும். என்னாலும் என் இருதயம் இங்கே தங்கியிருக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த இடத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். ஒவ்வொருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை செய்யுங்க. எல்லா வியாதி பலவீனங்கள் சோர்வுகளாக அகற்றுங்க. தேவைகள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையினுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சம்பூர்ணமாய் கிடைக்க பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் செய்யபடி ஜெபிக்கிறோம். இப்படி சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவரே நீங்கள் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்ய நாமத்தை மையப்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் ஆட்கொள்ளும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கிய வழியிடத்திலும் இன்றும் என்று சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இருக்கும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் சாயங்காலத்தில் வாக்குது நமக்கு உபவாச ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்க. அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு 6 மணிக்கு 5:30 மணிக்கே நீங்கள் ஆயத்தமாய் வாங்க. 6 மணிக்கு தொடங்கும் ஆராதனை, 8 மணிக்கு நிறைவு பெறும். குடும்ப பிரேயர் வந்துட்டு வியாழக்கிழமை.